போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பீஸ் இருக்குது, கேன்வஸ் இருக்குது, லைனிங் கிளாத்து. கீழே நம்ம லைனிங் கிளாத் வச்சு கேன்வஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே மெயின் பீஸ் வச்சு அதுக்கு மேலே லைனிங் வைக்கணும். ஓகேவா? லைனிங்கில் தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அந்த ரவுண்ட் அப்படியே அந்த நெக்கு அப்படியே அது மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ண பிறகு அந்த டேர்னிங் வருது பாருங்கள், அங்கே லைட்டாக நீங்கள் கட் பண்ணி விட்டோன்னா அந்த ஷேப் நல்லா வரும் நீங்கள் டர்ன் பண்ணால். ஓகேவா? ஸோ திருப்பிட்டு மறுபடியும் ஒரு சைடில் ஒரு தையல் போட்டுடணும். அது போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா அயன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். ஆனால் அயன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பேக் சைடு அது நெக் ஸ்டிச் பண்ணிட்டோம். செகண்ட் இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டு. அகைன் சேம் அதே மாதிரி நம்ம கேன்வஸ் வச்சுட்டு மெயின் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம லைனிங் ட்ரா பண்ணியிருப்போம். இது நெக்கு ஷேப் ட்ரா பண்ணியிருப்போம். அதில் அது அப்படியே நீங்கள் வச்சுட்டு 3 பீஸுமே ஒரே மாதிரி அந்த இதில் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அப்படி ஈவனாக உள்ள ஒரு 1/2 இன்ச் அதர்வைஸ் 1/4 இன்ச் அந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேர்னிங்கில் மறுபடியும் போட்டு ஒரு அர்க்காத் மாதிரி பண்ணிவிட்டு சைடில் அந்த லைனிங் கிளாத்தில் சைடில் தையல் வரணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்ம இங்கே கூட வேணும்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் போடலாம், அதர்வைஸ் அயன் பண்ணிக்கலாம். நம்ம இது ரெண்டுத்துக்குமே அயன் தான் பண்ணியிருக்கிறோம். அயன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம சைடு ஃபுல்லாக அந்த லைனிங் கிளாத் அப்புறம் மெயின் பீஸ் ரெண்டுமே ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ண பிறகு பாருங்கள், அது ஜாயின் பண்ண பிறகு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இதுனா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, நம்மளோட அந்த லைனிங் கரெக்டான அளவு மெயின் பீஸில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம் லைனிங். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம டாட்கெலாம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம், அங்கெல்லாம் அர்க்காத் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி பேக்கில் நம்ம டக் பிடிச்சிக்க போகிறோம். இப்போ ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நம்ம டக் பிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணோம். ஸோ ரெண்டு தையல் போட்டுடுங்க. ஓகேவா? ஏன்னா அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவனாக இருக்கா பார்த்துட்டு ஒரு 1/2 இன்ச் மாதிரி அந்த லாஸ்ட்டில் மட்டும் நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதர்வைஸ் அது தையல் ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு ஓவர்லாக் போட்டுட்டு வந்துடலாம். ஷோல்டருக்கு ஓவர்லாக் போட்டாச்சு. அது ஒரு சின்ன சின்ன நூல் இருந்தால் கூட அந்த பிசரில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லீவ் தான். ஸ்லீவில் என்னென்னா அந்த ஆரஞ்சு கலர் கிளாத்தில் ஒரு பார்டர் வரல, அதுதான் நம்ம இந்த ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது 2 saree, ஒரு ஆரஞ்சு கலர் saree, இது ஒரு க்ரீன் கலர் ஒரு saree. இது ரெண்டுத்துக்குமே மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த கவுன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த பார்டர் எடுத்துகிட்டு அதில் ஸ்லீவில் அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்கள் ஈவனாக, ஏன்னா அங்கே மடிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ நான் அப்படியே தையல் போடுப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆரஞ்சு கலர் நூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா, இப்போ அதில் நம்ம மறுபடியும் அதே ஆரஞ்சு நூல் போட்டோன்னா தையல் தெரியும். ஸோ அதுக்கு மேட்சான நூல் தான் எப்போவுமே யூஸ் பண்ணோம். ஸோ நான் த்ரெட்டு மாற்றிட்டு அது ஜாயின் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் மாற்றும் போது எப்படி இருக்குன்னா ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்.
அதனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாமல் நூலில் நம்ம மாற்றுறது தான் பெஸ்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவுக்கு நான் பார்டர் அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்லீவுக்கு நான் பார்டர் அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு சென்டரில் அது கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே அது லைட்டாக அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அது கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருந்துச்சு. அதை நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பார்டர் உள்ளவே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆக்சுவலி எனக்கு அது லைட்டாக ஒரு சைடு தையல் கொஞ்சம் விட்டுடுச்சு. ஸோ மறுபடியும் ஒரு தையல். ஆக்சுவலி இந்த பார்டர் ரொம்ப பெருசாக இருக்குன்னா அடிக்கடி நான் வச்சு வச்சு பார்த்துட்டே இருந்தேன். ஓ இது நல்லா இருக்கா, இல்லைன்னா இந்த ஹாஃப் பார்டர் மட்டும் வைக்கலாமா அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இனிவே நம்ம அந்த பாடிக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபுல் பார்டர் வச்சுருக்குறோமா, ஸோ அதுக்கு இது மேட்ச் ஆகிடுன்னு ஃபுல்லாகவே வச்சுட்டேன்னா. அதே மாதிரி கஸ்டமரும் சொன்னாங்க ஃபுல்லாகவே வச்சுடுங்க அக்கா அப்படி சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பிறகு சைடில் இருக்கிறதுலாம் அது கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவுமே ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அது ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லீவில் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுன்னு அர்க்கத்து இருக்கும். அர்க்கத் சைடு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகேவா? எப்போவுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது சென்டர்லேருந்து நம்ம ஷோல்டருக்கு கரெக்டாக நீங்கள் ஸ்லீவுக்கு நம்ம சென்டர் எடுப்போம்ல, அந்த சென்டர் அப்புறம் ஷோல்டரோட சென்டர் ரெண்டுமே கரெக்டாக வச்சு 1/2 இன்ச் மார்ஜின் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. செகண்ட் மறுபடியும் திருப்பிட்டு அந்த ஹாஃப் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அங்கேருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரைட்டாக வராது. ஸோ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? த்ரெட் ஏதோ கட் ஆயிடுச்சு, அதான் மாற்றிட்டு இருக்கிறேன். எப்போவுமே எந்தெந்த கலர் நம்ம கிளாத்து யூஸ் பண்ணுறோம் இல்லை, அந்தந்த அப்பப்போ அந்த கலர் மாற்றி நீங்கள் தைச்சா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சைடு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் சைடு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி சென்டர்லேருந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் 1/2 இன்ச் அங்கங்கே நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கட் பண்ணிவிட்டு 2 தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே எது தைச்சாலும் ஷோல்டரோ சரி ஸ்லீவோ சரி எல்லாத்துக்குமே நீங்கள் 2 தையல் போடுறது தான் பெட்டர். அதர்வைஸ் அது தையல் பிரிஞ்சுட்டு வந்துடும், லைஃப் வராது. ஸோ எல்லாமே எங்கே தையல் வந்தாலும் அது முடிஞ்ச பிறகு அப்படியே செகண்ட் ஸ்லீவோ அதே மாதிரி இது ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான் இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்லீவுக்கு அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா அதே கலரு நூல் போட்டுட்டு அது வரைக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் நம்ம 2 ஸ்டிச்சஸ் போட்டுடணும். மீன்ஸ் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு சப்போஸ் கஸ்டமருக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் கூட அவங்க லூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டுடணும். எப்போவுமே சுடிதாரில், ப்ளவுஸில் நம்ம எப்போவுமே 3 ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ நான் 2 ஸ்டிச்சஸ் இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பிசர்ஸ்லாம் இருக்குல்ல, நூல்லாம் இருக்குல்ல, அது கட் பண்ணிட்டு இது ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஓவர்லாக் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்காக, இதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நெக்ஸ்ட்டு அது நூல் மாற்றிட்டு இருக்கிறேன், ஆரஞ்சு கலர் நூல். ஸோ அதுக்கு மேட்சான ஒரு நூல் போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா கீழே பாடியில் நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் வருதா, ஸோ அந்த மேட்சான, ஏன்னா நம்ம டைட்டாக ஃபிட்டிங்காக போடும்போது இப்போ கிளாத் ஆரஞ்சு கலரில் இருக்குன்னா, ஸோ நம்ம க்ரீன் கலர் நூல் போட்டால் நீங்கள் டைட்டாக போடும்போது அந்த சைடில் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் நூல் அப்படியே தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நூல் மட்டும் அந்தந்த கலர் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே சமயம் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். அதுக்காக தான் சுஷீலா
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் லைனிங் கிளாத்து. ஆக்சுவலி இது என்னென்னா கீழே நம்ம ஃப்ரில் வைக்க போகிறதில்ல மெயின் பீஸு, அப்புறம் லைனிங் கிளாத். இது ஃபஸ்ட்டு நான் லைனிங் கிளாத்தில் தான் ஃப்ரில் பிடிச்சிட்டு இருக்கிறேன். அது நீங்கள் இதில் எப்படி கூட பிடிச்சிக்கலாம், சின்னதாக கூட பிடிக்கலாம், பெருசாகவும் பிடிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஓகேவா? எனிவே இது உள்ளே தானே வரப்போகுது. ஆனால் மேலே மட்டும் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும், கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்க அது பார்த்து தான் நம்ம பண்ணோம். சில பேர் சின்ன சின்ன ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க. சில பேர் பெரிய பெரிய ஃப்ளிட்ஸ்லாம் லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கஸ்டமர் ஆக்சுவலி இதில் என்னன்னா எனக்கு அது கலர் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, ரைட் சைடாக ராங் சைடான்னு அந்த பார்டர். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட டவுட் கேட்டுட்டு நான் அப்படியே அந்த மெயின் பீஸில் கூட ஃப்ளிட்ஸ் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எப்படின்னா ஒரு 1 இன்ச் ஃபோல்டிங்கில் 1/2 இன்ச் உள்ளே போகிற மாதிரி ஃப்ளிட்ஸ் பிடிச்சிட்டு அது கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மெயின் பீஸ்க்கு ஸ்லீவுக்கு ஓவர்லாக் பண்ண சைடில் ஓவர்லாக் பண்ணாமல் இருந்துச்சு, அதை ஓவர்லாக் பண்ணியாச்சு. ஸோ இது கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நம்ம சைடு அந்த பாடி பீஸ் அப்படியே இந்த ஃப்ளீட்ஸ் ரெடி பண்ணி இருக்கிறோம்ல, இது ரெண்டுமே அட்டாச் பண்ணுவோம். இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்னென்னா கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, இதோ ஒரு 4-5 இன்ச். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது அந்த சைஸ்க்கு கரெக்டான ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அப்பர் பாடி பீஸ் அப்புறம் இந்த ஃப்ளீட்ஸ் ரெண்டுமே அட்டாச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இங்கே என்னன்னா அந்த லைனிங் கிளாத்து நான் இதுக்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்கணும், நான் அது ஞாபகம் இல்லாமல் இதே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நீங்களாக ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஆக்சுவலி அப்படி தான் பண்ணோம், நான் அது பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனிவே அது மறுபடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. ஸோ அது மட்டும் பிரிச்சுட்டு அங்கே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே இது பண்ணிட்டேன். கரெக்டாக அதிலே கவர் ஆகிற மாதிரி மறுபடியும் ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் கிட்ட பிடிச்சிட்டு அது முடிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் ஏதோ பேசிட்டே ஸ்டிச் பண்ணுற போல் அந்த டைமில் என் பொண்ணு இருந்தால் கூட அவள் ஏதோ கேட்டுகிட்டே இருந்தா, அவளுக்கு பதில் சொல்லிட்டு அவள் ஏதோ கொஷின் கேட்டுட்டு இருந்தா, அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அது ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, ஓ ஆமாம் நம்ம இதுவே அட்டாச் பண்ணலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மறுபடியும் அது ஓவர்லாக் போட்ட பிறகு சைடு ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் வந்துச்சு அந்த லைனிங் பீஸ் அதில் அட்டாச் பண்ணேன்னு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த இது அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஜாயின் பண்ண பிறகு தான் அந்த லைனிங் கிளாத் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு இங்கே நம்ம 1/2 இன்ச் பிடிச்சாலே போதும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அது ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
கீழே மட்டும் ஈவனாக வர மாதிரி பாருங்கள். கொஞ்சம் மேலே கீழே ஆனால் கூட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு 2 தையல் போட்டுடுங்க பாடி வரைக்கும். கீழே நீங்கள் அது மேலே போட்டாலே ஓகே தான். ஸோ அவங்களுக்கு டைட் ஆனால் கூட அந்த சைடு அவங்க இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது டேர்ன் பண்ணும்போது தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், ஓ ஆமாம் நம்ம லைனிங் கிளாத்தே வைக்கலன்னு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இது நூல் மாற்றிட்டு மறுபடியும் அதுக்கு நான் லைனிங் கிளாத் அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது நம்ம அப்படியே அது மேலே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் பீஸ் இருக்குல்ல, அது மேலே அப்படியே அந்த லைனிங் கிளாத் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்ன இருக்குன்னா, ஸ்டார்டிங் நம்ம நெக் ஸ்டிச் பண்ணிட்டோமா, அதை அப்படியே திருப்பிட்டு நம்ம நெக் ரெடி பண்ண உடனே என்ன ஆச்சு, நம்ம சைடில் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டோம், டக் பிடிச்சிட்டோம். செகண்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளீட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்பர் பாடி பீஸ் அப்புறம் இந்த ஃப்ளீட்ஸ் ரெண்டுமே ஜாயின் பண்ணால் ஆல் தான் முடிஞ்சிச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, ஓகேவா? நம்மளுக்கு அது பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப 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 ஈஸி. இதோட கட்டிங்கும் இருக்குது நம்மக்கிட்ட. வேறு எதுனா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, அப்போ தான் எனக்கு புரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. ஆக்சுவலி நான் இதுக்கு இன்னும் நாட்லாம் வைக்கல. நான் நாட்லாம் வச்சுட்டு மறுபடியும் ஒரு பிக் இதில் போடுவேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, நீங்கள் எல்லாருமே ஸ்டிச் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு